அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரகாரம் 2026ஆம் ஆண்டில் தரம் 6 மாணவர்கள் பாடங்களை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக கல்வி அமைச்சினால் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இறுதியாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் தரம் 6இல் என்னென்ன பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இது தொடர்பாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோவை வழங்கியிருந்தேன். இருந்தாலும் தற்போது புதிய சுற்று நிருபங்களுக்கு அமைய சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த மாற்றங்களை உள்ளடக்கியதாக தற்போது புதிதாக மாணவர்கள் தரம் 6ற்கு செல்லும் போது என்னென்ன பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும், எப்படி தெரிவு செய்ய வேண்டும் என்பதையே இந்த வீடியோவில் தெளிவாக விளக்குகின்றேன். கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக தொடர்ச்சியாக இடம்பெறும் அறிவுறுத்தல்கள் மாற்றங்களை இலகுவான விளக்கங்களோடு பெற்றுக்கொள்வதற்காக எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனையவர்களும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுவதுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டில் தரம் 6 மாணவர்களுக்கு எவ்வாறு பாடத்தெரிவுகள் இடம்பெற வேண்டும், எவ்வாறு கற்றல் செயற்பாடுகள் நடைபெறும் என்பது தொடர்பாக ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 34/2025 எனும் இலக்கத்தில் முழுமையான சுற்று நிருபமே வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலேயே ஏற்கனவே தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தன. எனது முதலாவது வீடியோவும் அதன் அடிப்படையிலேயே தகவல்களை உள்ளடக்கியிருந்தது. எனினும் பாடசாலைகளில் தொகுதி பாடங்களுக்கு நேரம் ஒதுக்குதல், அதற்கான ஆசிரியர்களை பகிர்ந்தளித்தல், வளங்களை ஒதுக்கீடு செய்தல் போன்றவற்றில் நடைமுறையில் பல பிரச்சினைகள் காணப்பட்டன. இவ்வாறான நடைமுறை பிரச்சினைகளை சரி செய்யும் வகையில் கல்வி அமைச்சினால் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கமையவே புதிய தகவல்களை நாங்கள் இன்று பார்க்கலாம். இந்த தகவல்கள் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு புதிய பாடங்களை தெரிவு செய்வதில் ஏற்கனவே இருந்த நிலைமையை விட சற்று இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த தகவல்கள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இதுதான் அந்த சுற்று நிருபம், இறுதியாக வெளியிடப்பட்ட சுற்று நிருபம். இதில் உள்ள தகவல்களை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் தருவதே இந்த வீடியோவின் நோக்கமாகும். முதலாவதாக பாடத்தொகுதிகளில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் கட்டாய பாடங்கள் எசென்சியல் சப்ஜெக்ட் இருக்குது, மேலதிக கற்றல் மொடியூல்கள் ஃபர்தர் லேர்னிங் மொடியூல்ஸ், நிலைமாற்றுத்திறன் மொடியூல்கள் டிரான்ஸ்வர்சல் மொடியூல்ஸ், இந்த 3 தொகுதிகளும் இருக்கின்றது. முதலாவது கட்டாய பாடங்கள் 15 பாடங்கள் காணப்படும். 15 பாடங்களுமே மாணவர்கள் கட்டாயம் கற்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே 15 பாடங்களும் 2026 ஜனவரி முதல் தரம் 6 மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். இருந்தாலும் மாற்றம் ஏற்பட்டிருப்பது எங்கென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேலதிக கற்றல் மொடியூல்களையும் நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களையுமே மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த மேலதிக கற்றல் மொடியூல்களில் 3 பாடங்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களையும் 2 மொடியூல்களை தெரிவு செய்ய வேண்டும். மொத்தமாக 20 பாடங்களை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 20 பாடங்கள் தெரிவு செய்தே ஆக வேண்டும். அதன் மொத்த திறன் மட்டங்கள் 30ஆகவே காணப்படும். மேலதிக கற்றல் மொடியூல்கள் ஏற்கனவே 14 வழங்கப்பட்டிருந்துச்சு. கட்டாய பாடங்கள்ல இருந்தே 14 பாடங்களை தெரிவு செய்து 14 மேலதிக கற்றல் மொடியூல்களாக இருக்கும். அதில் 3ஐ தெரிவு செய்ய வேண்டும் என்றுதான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப அந்த 14 பாடங்களுக்கும் ஆசிரியர்களை நாங்கள் ஒதுக்க இயலாது, பாடங்களை ஒரே நேரத்தில் கற்பிப்பது சிரமம் என்பதால் முதற்கட்டமாக 2026இல் அறிமுகப்படுத்தும் போது இந்த 14 பாடங்களும் அல்லாமல் 6 பாடங்களாக அது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மேலதிக கற்றல் மொடியூல்களில் தற்போது 6 பாடங்களே மாணவர்களுக்கு வழங்கப்படும். அந்த 6லிருந்து மாணவர்கள் 3 பாடங்களை தெரிவு செய்து அந்த 3ஐயும் கற்றால் போதும். மொத்தமாக மாணவர்களுக்கு சாய்ஸ் வழங்கப்படும் 6 பாடங்கள். அந்த 6 பாடங்களிலிருந்து மாணவர்கள் 3 பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும். நிலைமாற்றுத்திறன் மொடியூல்கள் ஏற்கனவே 4 வழங்கப்படும். அதில் 2 தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி தெரிவே வழங்கப்படல. 2 பாடங்கள் தான் வழங்கப்பட்டிருக்குது. 2 பாடங்களை மாணவர்கள் கற்க வேண்டும். இதுதான் அத்தியாவசிய பாடங்கள் எசென்சியல் சப்ஜெக்ட் 15. இது தொடர்பாக நான் ஏற்கனவே வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வீடியோக்களுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டிருக்கின்றேன். அதனை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த 15 பாடங்களும் 30 கிரெடிட் கொண்டதாக இருக்கும். இதில் இந்த கட்டாய பாடங்களில் எந்த மாற்றமும் இல்லை. தரம் 6இல் 2வது பாடத்தொகுதி தான் மேலதிக கற்றல் தொகுதி. இந்த மேலதிக கற்றல் தொகுதிகளில் மாணவர்களுக்கு 2026இல் ஒரு தவணைக்கு 6 பாடம் அறிமுகப்படுத்தப்படும். அந்த 6 பாடத்திலிருந்தும் 3 பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே 14 பாடங்கள் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் அது இப்போ 6 பாடமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் அது 14 பாடங்களுக்கும் மேலதிக கற்றல் தொகுதிகள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்குது. எனவே எதிர்காலத்தில் இந்த பாடங்கள் அதிகரிக்கும். ஆனால் 2026ல் மாணவர்களுக்கு 6 பாடங்கள் தான் காணப்படும். 6 பாடத்தில் மாணவர்கள் 3 பாடங்களை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அந்த 6 பாடங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம்.
இந்த மேலதிக கற்றல் தொகுதிகளில் இருக்கிற 6 பாடங்களும் இதுதான். கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, இலக்கிய ரசனை, தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம். இந்த 6 பாடங்களும் ஒவ்வொரு கிரெடிட்டை கொண்டதாக இருக்கும். கிரெடிட்டுகளில் எந்த மாற்றமும் இல்லை, ஏற்கனவே சொன்ன விடயம்தான். மேலதிக ஆய்வு தொகுதியின் பேர், அதாவது மேலதிக ஆய்வு தொகுதின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இந்த கணித பாடத்தில் எண்களுடன் விளையாடுவோம் என்று சொல்லி ஒரு மொடியூல் இருக்கும். அந்த மொடியூல் தான் இந்த மேலதிக கற்றல் தொகுதியாக காணப்படும். ஏனென்றா கணித பாடம் கட்டாய பாடத்தில் ஒன்றாக இருக்குது. அதே கணித பாடத்தை மாணவர்கள் மேலதிக கற்றல் தொகுதிக்குள்ளேயும் தெரிவு செய்ய போகிறாங்க. மேலதிக கற்றல் தொகுதிக்குள்ள அந்த கணித பாடத்தை தெரிவு செய்யும் போது அதோட மொடியூல்ற பேர் என்னன்னு சொன்னால் எண்களுடன் விளையாடுவோம்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி விஞ்ஞானத்தில் மாணவர்கள் மேலதிக கற்றல் மொழியை தெரிவு செய்யும் போது வினவும் மனதிற்கான பிரவேசம்ங்கிற ஒரு மொடியூல் இருக்கும். அதன் மாணவர்கள் தெரிவு செய்யலாம். அதே போன்று வரலாறுல வாழ்வின் கதை, இலக்கிய ரசனையில் இலக்கிய ஊற்றுன்னு சொல்லி ஒரு மொடியூல், ஐசிடியில் ஒளி சார்ந்த கோவைகளுடன் வேலை செய்வோம்ங்கிற மொடியூல் காணப்படும். இந்த இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்கான தொழில்நுட்பங்கிறதுல பயன்பாட்டு தொழில்நுட்பவியல்ங்கிற அடிப்படையில் 5 மொடியூல்கள் இங்கே காணப்படுது. இந்த 5 மொடியூல்களும் தேயிலை, தென்னை, இரத்தினங்கள் மற்றும் நகைகள், நீர்வளங்கள், மின்சாரம் மற்றும் மின்னணுவியல்ங்கிற 5 தலைப்புகளில் 5 மொடியூல்கள் காணப்படும். இதில் மாணவர்கள் ஒரு தவணைக்கு ஏதாவது ஒரு மொடியூலை தெரிவு செய்து கற்பார்கள். உதாரணமாக தேயிலை என்றால் தேயிலை, தென்னை என்றால் தென்னை. இவ்வாறு தான் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம்ங்கிற பாடத்தில் 5 மொடியூல்கள் காணப்பட்டாலும் அதில் ஒரு மொடியூலைத்தான் ஒரு டேர்முக்கு அவர்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் விரும்பிய ஒரு மொடியூலை தெரிவு செய்து படிக்க வேண்டும். அதற்கான கிரெடிட் ஒன்றாக இருக்கும். அதாவது இந்த வாழ்க்கை தொழில்நுட்பம்ங்கிறதுக்குள்ளேயே ஒரு சிறிய பகுதி ஒன்று திரிச்சு கொடுத்திருக்குது, அவ்வளவுதான். ஆகவே இந்த 6 பாடங்களில் ஏதாவது 3ஐ மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த 3 பாடங்களுக்கும் 3 கிரெடிட்டுகள் வழங்கப்படும். அந்த 3 பாடங்களை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பாடசாலைகளில் அந்த 3 பாடங்களை 3 தொகுதிகளாக வகுத்து வைத்திருப்பார்கள். இந்த பாடங்களை பாடசாலையில் தொகுதிகளாக வகுத்து வைக்கும் அந்த அதிகாரம் அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலையின் வளங்கள், அதேபோன்று பாடசாலை அண்மித்துள்ள மாணவர்களின் சூழல், தொழில்நுட்ப வசதிகளுக்கு ஏற்ப அந்த பாடங்களை அதிபர் ஒழுங்கமைத்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்குது. அது எப்படி ஒழுங்கமைக்க வேண்டும் சொன்னால், உதாரணமாக ஒவ்வொரு பாடசாலையின் அதிபரும் அந்த பாடசாலை வளங்களுக்கு ஏற்ப இந்த 6 பாடங்களையும் 2 பாடங்களாக 3 தொகுதிகளாக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் முதல் 2 பாடங்கள், அதே போன்று அடுத்த 2 பாடங்கள், அதுக்கு அடுத்த 2 பாடங்கள் என இவ்வாறு 2 பாடங்களாக 3 தொகுதிக்குள் உள்ளடக்க வேண்டும். இப்படி உள்ளடக்கி இந்த 3 தொகுதியை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். மாணவர்கள் இந்த 3 தொகுதியிலும் இருந்து ஒவ்வொரு பாடத்தை தெரிவு செய்ய வேண்டும். இந்த 3லிருந்தும் ஒவ்வொரு பாடத்தை மாணவர்கள் தெரிவு செய்யும் போது மேலதிக கற்றல் மொடியூல்கள் 3ம் மாணவர்கள் இலகுவாக தெரிவு செய்து கொள்வார்கள். இவ்வாறு தான் இந்த மேலதிக கற்றல் மொடியூல்களை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஒரு மாணவர் ஒரு குழுவிலிருந்து ஒரு பாடத்தை தான் தெரிவு செய்ய வேண்டும். உதாரணமாக இங்கே X1, X2 இருக்குது. ஒரு மாணவர் X1ஐ தெரிவு செய்தால் X2ஐ தெரிவு செய்ய முடியாது. X2ஐ தெரிவு செய்தால் X1ஐ தெரிவு செய்ய முடியாது. ஒரு குழுவிலிருந்து ஒரு பாடத்தை தான் ஒரு மாணவர் தெரிவு செய்யலாம். அப்போ முதலாவது குழுவில் இருந்து ஒரு பாடம், 2வது குழுவில் இருந்து ஒரு பாடம், 3வது குழுவில் இருந்து ஒரு பாடம், மொத்தமாக 3 பாடம் மாணவர்கள் தெரிவு செய்து கொள்வார்கள். பாடசாலையில் இதற்கான டைம் டேபிள் போடும்போது நேர அட்டவணை எவ்வாறு வழங்கப்படும் சொன்னால், ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு வாரத்திற்கு ஒரு பாட வேலை தான் ஒதுக்க வேண்டும். ஏண்டா இது ஒரு கிரெடிட் உள்ள பாடம். இதற்கு ஒரு வாரத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய பாட வேலை ஒன்றுதான். எனவே இந்த முதலாவது தொகுதியில் உள்ள இந்த 2 பாடங்களும் இது ஒரு தொகுதி பாடமாக இருக்கும். இதற்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பாட வேலை ஒதுக்க வேண்டும். இந்த 2வது தொகுதிக்கு ஒரு பாட வேலை ஒதுக்க வேண்டும். இந்த 3வது தொகுதிக்கு ஒரு பாட வேலை ஒதுக்க வேண்டும். எனவே இந்த மேலதிக கற்றல் தொகுதிகளுக்காக ஒரு வாரத்திற்கு 3 பாட வேலைகள், ஒரு வாரத்தில் முதலாம் பாட வேலை முதலாவது பாடத்தொகுதிக்கு என்று சொன்னால், 2ஆம் பாட வேலை 2வது பாடத்தொகுதிக்காக இருக்கும், 3ஆம் பாட வேலை 3வது பாடத்தொகுதிக்காக இருக்கும். இவ்வாறு இந்த 3 பாட வேலைகளும் ஒரு வாரத்தில் இடம்பெற வேண்டும். எனவே பாடசாலைகளில் மேலதிக கற்றல் மொடியூல்களுக்காக 3 பாடங்களை ஒரு வாரத்திற்கு ஒதுக்கணும். அதில் ஒரு பாட வேலை முதலாம் தொகுதிக்கும், இன்னொரு பாட வேலை 2ஆம் தொகுதிக்கும், இன்னொரு பாட வேலை 3ஆம் தொகுதிக்கும் இடம்பெற வேண்டும். இதுதான் இந்த மேலதிக கற்றல் தொகுதியில் உள்ள விடயங்கள். அடுத்ததாக நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களை பார்ப்போம். தரம் 6ல் உள்ள 3வது பாடத்தொகுதி தான் நிலைமாற்றுத்திறன் மொடியூல்கள். இந்த நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களில் சந்தேகம் இல்லாமல் இலகுவாக விளங்கக்கூடியவாறு உள்ளது. என்னென்னு சொன்னால், நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களில் தரம் 6 மாணவர்கள் 2 பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும். 2026ல் 2 பாடங்கள் தான் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த 2 பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்து கொண்டால் போதுமானது. அந்த 2 பாடங்களும் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது உலகளாவிய கற்கைகள், 2வது சமூக சேவைகள். இரண்டும் ஒவ்வொரு கிரெடிட்டுகளை கொண்டிருக்கும். இந்த உலகளாவிய கற்கைகளில்
இங்க வழங்கப்பட்டிருக்கிற இந்த தொகுதியின் பேர் என்னன்னு சொன்னா பன்முகத்தன்மையுடன் வாழ்தல். அதாவது பன்முகத்தன்மையுடன் வாழ்தல்ங்கிற ஒரு மொடியூல் இருக்கும். அந்த மொடியூல மாணவர்கள் கற்பார்கள். அடுத்ததாக இந்த இரண்டாவது பாடம் சமூக சேவைகள்ங்கிற பாடத்துக்கு மனிதநேய பணிங்கிற தலைப்புல 3 மொடியூல்கள் காணப்படும். இந்த 3 மொடியூல்களும் ஒரு டேர்முக்கு ஒரு மொடியூல் இந்த வகையில நடக்கும். அதாவது பாருங்க, மனநிறைவான சிரிப்பிற்கு அன்பின் கரங்கள்ங்கிற ஒரு மொடியூல் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டேர்முக்காக இருந்தால், மாணவர் வாழ்க்கைக்கான பலம்ங்கிறது 2வது டேர்முக்காக இருக்கும். குறைவான கழிவுகளுடன் அழகான வாழ்க்கைங்கிறது 3வது டேர்முக்காக இருக்கும். எனவே இங்க இதுக்கு 3 மொடியூல்கள் காணப்படுகின்றது. இந்த 3 மொடியூல்களும் ஒவ்வொரு தவணைக்கும் ஒவ்வொன்றாக நிறைவு செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இவ்வளவுதான் நிலைமாற்றுத்திறன் மொடியூல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள். எனவே நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களில் 2 பாடங்கள் காணப்படுகின்றது. ஒன்று உலகளாவிய கற்கைகள், 2வது சமூக சேவைகள். இந்த 2 பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். இறுதியாக இங்கு வழங்கப்பட்ட விளக்கங்களின் சுருக்கத்தை தருகிறேன். கட்டாய பாடங்கள் 15 உள்ளன. 15ஐ மாணவர்கள் தெரிவு செய்வார்கள். மேலதிக கற்றல் மொடியூல்களில் அங்கு 3 தொகுதிகள் மாணவர்களுக்கு பாடசாலையினால் வழங்கப்படும். 3 தொகுதிகளிலும் இருந்து 3 பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்து கொள்ளணும். நிலைமாற்றுத்திறன் மொடியூல்களில் 2 பாடங்கள் வழங்கப்படும். 2 பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறு மொத்தமாக 20 பாடங்களை மாணவர்கள் தரம் 6ற்கு தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். இதுவரை வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றேன். இதற்கு பின்னரும் கல்வி அமைச்சினால் ஏதாவது தகவல்கள் வழங்கப்பட்டால் அந்த தகவல்கள் பின்னர் நான் பதிவிடுகின்றேன். தொடர்ந்து புதிய அப்டேட்களை பெற்றுக்கொள்வதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அதை கொமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் கொமெண்டில் பதிவிடலாம். நன்றி.